ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم وبشر المحسنين صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகவே. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிநடந்த துணை சஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்மா நாளன்று ஜும்மா சிறப்பு தொழுகையை தொழுக விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும் இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய உள்ளங்கள் மீதும் ஸலாத் எனும் கருணையும் சலாமும் ஈடற்றமும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னதீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ஒஃபாத்தாகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 ஆண்டின் 11வது மாதமான துல்காதா மாதத்தின் 17வது பிறை நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் 2 வாரங்கள் தான். 2 வாரங்களில் துல்ஹஜ்ஜின் மாதத்தை நாம் அடைந்து விடுவோம். அந்த துல்ஹஜ் மாதத்தில் ஈதுல் அத்ஹா என்கிற ஹஜ் பெருநாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். அந்த ஹஜ் பெருநாளில் உன்னதமான பல அமல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் இருக்கிறது. அடையாளம் இல்லாத ஒன்று அல்லது அடையாளம் இல்லாத ஒருவர் வெகு சீக்கிரமாக இந்த உலகத்தில் மறக்கடிக்கப்படுவார். அடையாளம் இல்லாத ஒன்றை இந்த உலகம் மறந்துவிடும். ஒவ்வொரு பொருளுக்கும் இடத்திற்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அதை நாம் நினைவு சின்னம் என்கிறோம். ஒவ்வொன்றுக்குமே இருக்கிறது. சவுதி என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த சவுதி என்ற நாட்டில் நாம் எது அடையாள சின்னம்? அந்த பெயரை சொன்னாலும் மக்கா மதீனா தான் ஞாபகத்திற்கு வருகிறது. நமக்கு கஅபத்துல்லாஹ் ஞாபகத்திற்கு வருகிறது. அமெரிக்காவில் எடுத்தால் அமெரிக்காவின் நினைவு சின்னம் எது? வாஷிங்டனுடைய கோபுரம், அந்த மோனுமெண்ட் தான் என்னது? அமெரிக்காவுடைய நினைவு சின்னம். இந்தியா என்றால் இந்தியா கேட்டும் ஆக்ரா தாஜ்மஹால் தான் நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு நினைவு சின்னம் இருக்கிறது. தமிழ்நாடு என்ற இடத்தால் திராவிடம் என்பது அடையாளமாக இருக்கிறது. மதுரை என்றால் மல்லி என்கிறோம், திருநெல்வேலி என்றால் அல்வா என்கிறோம். இப்படி ஒவ்வொரு ஊருக்கும், தஞ்சை என்றால் அது சோழ தேசம், அது தஞ்சை டெம்பிள், அது மிகப்பெரிய ஆராதனமாக இருக்கிறது தஞ்சைக்கு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வும் தன் அடையாளங்களாக சிலதை இந்த உலகத்திற்கு சொல்லியிருக்கிறார், இஸ்லாமிற்கு சொல்லியிருக்கிறார். அது இஸ்லாமிய அடையாளங்களாக அல்லாஹ் நிறுவி இருக்கிறார். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் அதை போதித்து இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் இடத்திற்கும் அடையாள சின்னம் இருப்பது போல அல்லாஹ்விற்கும் அடையாள சின்னங்கள் இருக்கிறது. அது இஸ்லாமின் அடையாள சின்னங்கள், இஸ்லாமியர்களின் அடையாள சின்னங்கள் என்று பலதை குர்ஆன் சொல்கிறது. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறார், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். அப்ப அந்த மக்கா நகரம் ஹஜ்ஜில்
செய்யப்படுகிற ஒவ்வொரு அமலுக்கான இடம் அது அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்கள். அதே அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்கிறார், வல் புதுன ஜஅல்னாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ். குர்பான் என்கிற உயர்ந்த அமலை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது அந்த குர்பானுக்கு கொடுக்கப்படுகிற ஒட்டகம், அதன் பிராணிகள், அந்த குர்பான் என்கிற அமல் மின் ஷஆயிரில்லாஹ், அதுவும் அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறார். குர்பான் என்கிற அமல், அந்த செயல் அல்லாஹ்வின் நினைவு சின்னம் என்று அல்லாஹ்வே சொல்கிறார். ஒன்றை நாம் அடையாள சின்னமாக நிறுவுகிற காரணம் என்ன தெரியுமா? பின் வருகிற சந்ததிகள் அதை மறந்துவிடக் கூடாது. ஒரு பொருளை அடையாள சின்னமாகவோ, ஒரு நபரை அடையாள சின்னமாகவோ ஒரு ஏரியா அறிமுகப்படுத்துகிறது நிறுவுகிறது என்றால் அந்த மனிதரையோ அந்த பொருளையோ காலம் கடந்து மக்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்பான் என்கிற அமலுக்கு உலகம் இருக்கிற வரை இஸ்லாமிய மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஒரு பக்கம் புலால் உணவு மறுக்கப்படுகிறது, அது இல்லை என்று ஆணித்தரமாக பேசப்படுகிற நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அதை முறியடிக்கவே அல்லாஹ் குர்பான் என்கிற அமலை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கிறார். இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களில் குர்பானி செய்வது என்பது ஒரு இஸ்லாமின் அடையாள சின்னம். இஸ்லாமியர்களின் அடையாள சின்னம் குர்பானி என்கிறார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு அமலாக, ஒரு வணக்கமாக அல்லாஹ் தஆக்கி இருக்கிறார். அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார் பாருங்கள், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சக்கன் யதுகுரு ஸ்மல்லாஹி தஆலா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரிஸ்கில் இருக்கிற கால்நடைகளை, ஆடு, மாடு, ஒட்டகம், இவைகளை நீங்கள் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு குர்பானி செய்யுங்கள் என்பதை ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நாம் கடமையாக இருக்கிறோம் என்று அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறார். குர்பான் என்கிற அமல் அல்லாஹ்வின் அடையாள சின்னம். நான் ஆரம்பத்தில் சொல்வது போல அடையாள சின்னங்கள் காலம் கடந்தும் வருகிற சந்ததிகள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இதை அடையாளமாக, இஸ்லாமின் அடையாளமாக அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பியிருக்கிறார். அதை கட்டளையாக போதித்திருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு அன்றைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா சமுதாயத்திற்கும் குர்பான் என்கிற அமலை அல்லாஹ் ஒரு வணக்கமாக ஆக்கினார். அந்த வணக்கத்தை அல்லாஹ் திருமறையிலே பதிவு செய்கிறார். வத்ரு அலைஹிம் நபை ஆதம பில் ஹக்கி இத கர்ரபா குர்பானன். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இரு மகன்கள் குர்பானை அவர்கள் அல்லாஹ்வுடன் நெருக்கி வைத்த பொழுது அந்த சம்பவத்தை நீங்கள் நபிகளே நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறார். ஆதமுடைய இரு மகன்கள் குர்பான் கொடுத்தார்கள். அதில் ஒருவருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இன்னொருவருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்கவில்லை என்கிற செய்தியும் சரித்திரத்தையும் அல்லாஹ் திருமறையில் பதிவு செய்கிறார். அப்ப எங்கிருந்து இந்த அமடு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்தே இருக்கு. உலகம் தோன்றிய உலகத்தின் முதல் நபராக இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு இந்த குர்பான் என்கிற அமலை அல்லாஹ் அடையாளப்படுத்தியிருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் குர்பான் கொடுத்த வரலாறு குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூரத்துல் மாயிதாவிலே 5வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் இதை சொல்கிறார். இதற்கு விரிவுரை எழுதுகிற எல்லா இமாம்களும் இந்த சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். இப்னு கஸீரிலே அதற்காக மற்ற குர்ஆன் விரிவுரைகளிலே இதுவெல்லாம் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களை தான் இந்த உலகத்தில் முதலாக இறக்குகிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இருவரையும் அல்லாஹ் இறக்கியதும் அவர்களிலிருந்து மனித சந்ததியை துவக்க வேண்டும், பெருக்க வேண்டும். அதற்காக அல்லாஹ் எப்படியெல்லாம் வாழ்வாதாரத்தை
வாழ்க்கையை கட்டமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒவ்வொரு பிரசவத்திலும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அல்லாஹ் பிறக்க வைத்தார். மனித இனம் அப்பொழுதுதான் தோன்றுகிறது உலகத்தில். ஒரே பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, அடுத்த பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை, இப்படி அல்லாஹ் சில குழந்தைகளை கொடுத்தார். அவர்கள் மூலமாக மனித சந்ததி எப்படி அல்லாஹ் பெருக்கினான் என்றார். அல்லாஹ் கட்டளையிட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதனை முதல் பிரசவத்தில் பிறந்திருக்கிற ஆண் குழந்தைக்கும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்திருக்கிற பெண் குழந்தைக்கும் திருமணம் செய்து வைத்தார். முதல் பிரசவத்தில் பிறந்த பெண் குழந்தைக்கும் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆண் குழந்தைக்கும் திருமணம் செய்து வைத்தார். இப்படித்தான் மனித சந்ததி அல்லாஹ் பெருக்கினார். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் பிரசவத்தில் பிறந்த குழந்தைகள் 2 பேர். ஒன்று ஒரு ஆண் ஒரு பெண். அவருடைய பெயர் ஆணுடைய பெயர் காபில். அவரோடு கூட பிறந்த அந்த பெண் குழந்தை பெயர் ஒலியா. அதே போல் இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த ஆணுடைய இளைய மகனாருடைய பெயர் ஹாபில். அவர் கூட பிறந்த பெண் குழந்தையின் பெயர் தமீமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளைகள் வளர்ந்ததும் திருமண வயது எட்டியதும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் எதை சட்டமாக ஆக்கியிருக்கிறார் என்றால், முதல் பிரசவத்தில் பிறந்த காபிலே நீ இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த தமீமா என்கிற பெண் குழந்தையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த காபிலே நீ முதல் பிரசவத்தில் பிறந்த வதியாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சட்டமாக்கி இருக்கிறார் என்று சட்டத்தை எடுத்து சொல்கிறார்கள். ஹாபில் ஒத்துக்கொண்டார். இளைய சகோதரர் ஒத்துக்கொண்டார். ஆனால் மூத்தவர் காபில் இருக்கிறார் அல்லவா, அவர் சொன்னார், நான் அல்லாஹ்வின் சட்டப்படி என் கூட பிறந்த சகோதரி இருக்கிறாளே, என்னுடன் பிறந்தவர் இருக்கிறாளே, ஒரே பிரசவத்தில் அவளை நான் மணமுடிக்க கூடாது, இரண்டாவது பிரசவத்தில் பிறந்த தமீமாவை தான் மணமுடிக்க வேண்டும். ஆனால் தமீமா இருக்கிறாளே, அவர் அழகற்றவர், அவள் அழகில்லை. ஆனால் என்னுடைய முதல் பிரசவத்தில் என்னுடனே பிறந்த ஒதியா இருக்கிறானே, அவள் அழகானவள், அவளுக்கான நான் முடிப்பேன். அல்லாஹ்வுடைய அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று காபில் முரண்டு பிடித்தார். அப்பொழுதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? சட்டம் சொன்னார்கள், அப்படியா முரண்டு பிடிக்கிறாயா காபில்? ஒரு பெண்ணை கட்டுவதில் இருவருக்கும் பிரச்சனையா? நீங்கள் இருவரும் என்ன செய்யுங்கள்? குர்பான் கொடுங்கள். யாருடைய குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அவர் வலியாக அந்த அழகான பெண்ணை மனம் முடித்துக் கொள்ளட்டும் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சட்டம் சொல்கிறார்கள். காபில் முரண்டு பிடித்தார் இல்லையா? அவர் விவசாயி, கோதுமை பயிரிட்ட விவசாயி. ஹாபில் அந்த வலியாவை மனம் முடிப்பதற்கு தகுதியானவர், அல்லாஹ்வின் சட்டத்துக்கு ஏற்றமானவர். அவர் ஹாபில் ஒரு ஆட்டு வியாபாரி, ஆடுகளை வளர்த்து வந்தார். இருவரும் குர்பானை கொண்டு வந்தார்கள். காபில் என்ன செய்தார்? தன்னுடைய விவசாயத்தில் இருக்கிற கோதுமை, அந்த கோதுமைகளிலே தரம் தாழ்ந்து போன, மிக தரத்தில் குறைந்த மலிவான நகைக்கத்தக்க இருக்கிற ஒரு கதிர்களை எடுத்துக் கொண்டு வந்தார். யார்? காபில். ஆனால் காபில் இருக்கிறார்கள் தன்னுடைய ஆடுகளிலே எது புஷ்டியாக, கொழுத்ததாக, தரமிக்கதாக, அது சுவைமிக்கதாக, எது அழகாக நல்ல புஷ்டியா இருக்கிறதோ அந்த ஆட்டை தூக்கிட்டு வந்தார். தூக்கிட்டு வந்து ஒரு பெரிய மைதானத்தில் வைத்தார்கள். காபில் கோதுமைகளில் தரம் தாழ்ந்த கோதுமையை வைத்தார். ஹாபில் தன்னுடைய ஆடுகளில் மிக நேர்த்தியான கொழுத்த இருக்கிற ஒரு நல்ல பிராணியை வைத்தார். அந்த காலத்தில் குர்பான் எப்படி அமலாக இருந்தது தெரியுமா? யார் குர்பானை கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு பெரிய மைதானத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை வைத்து மைதானத்தில் வைத்து விட வேண்டும். வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து என்ன செய்யும்? யாருக்கு குர்பானை சிறந்ததாக இருக்கிறதோ அதை புசித்து விட்டு சென்று விடும். புசித்து விட்டால் எரித்துவிடும். யாருடைய இது எரிக்கப்பட்டதோ அவர்கள் குர்பானை அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். அப்படி இருவரும் வைக்கிறார்கள். ஹாபில் நல்ல ஆட்டை வைக்கிறார்.
காபில் மோசமான நெற்கதிர்களை, கோதனை கதிர்களை வைக்கிறார். அல்லாஹ்வின் ஆணைப்படி நெருப்பு வந்தது. எது சிறந்த குரானியாக, நேர்த்தியானதாக, தக்வாவின் அடிப்படையில் வைக்கப்பட்டதோ அந்த ஆட்டை, ஹாபிலுடைய ஆட்டை அந்த நெருப்பு புசித்தது. யாருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான்? ஹாபிலுடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இது யாருக்கு பொறுக்கவில்லை? ஹாபிலுக்கு பொறுக்கவில்லை. அவர் சொன்னார், "அக்துலன்னக", குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஹாபிலே உன் குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான், என்னுடைய குர்பானை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன் குர்பானை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் நீ மதியாவை திருமணம் முடிக்கலாம் என்று நினைத்திருந்தாயா? இல்லை, நான் உன்னை கொண்டு விடுவேன். அப்பொழுது ஹாபில் சொன்னார், "இன்னமா யதக்கபலுல்லாஹு மினல் முத்தகீன்." அல்லாஹ் குர்பானை யாருக்கு ஏற்றுக்கொள்வான் தெரியுமா? இறையச்சம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஏற்றுக்கொள்வான் என்று அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் நடந்தது. அதுக்கப்புறம் நீண்ட வரலாறு இருக்கிறது. நான் சொல்ல வருவது இதுதான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே குர்பான் என்ற அமலை அல்லாஹ் தஆலா அடையாளமாக ஆக்கியிருந்தார். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் குர்பான் என்ற அமல் அடையாளமாக, அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தின் அடையாளமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தார். பெருமானார் ஒரு சஹாபி வந்தார், மஹாதீன் அல்லாஹ் உதவியா கொடுப்பதாய், குர்பான் கொடுப்பதாய் என்ன கேட்டார். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது உங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத், அதை பின்பற்ற வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு எல்லாம் இந்த வரலாறு தெரியும். நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இப்ராஹிம் குழந்தை பெற்றுக் கொண்டார். இஸ்மாயில் என்ற குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அந்த குழந்தை அறுக்க வேண்டும் என்கிற கனவை காண்கிறார். அது அல்லாஹ்வுடைய கனவு என்று அவர் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்கிறார். தன் மகனை அறுப்பதற்காக கூட்டிச் செல்கிறார். கத்தி அறுப்படவில்லை. அல்லாஹ் தஆலா வானத்தில் ஒரு ஆட்டை கொடுத்தார். குர்பான் என்ற அமலை அவர் செய்தார் என்ற வரலாறு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்ல வருவது, இஸ்லாமின் அடையாளமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் இந்த குர்பான் என்கிற அமலை அல்லாஹ் தந்திருக்கிறார். நம் சமுதாயத்திற்கும் அப்படித்தான் இந்த குர்பான் என்கிற அமல் நம் இஸ்லாத்தின் அடையாளம். அந்த இஸ்லாத்தின் அடையாளத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறார், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறாரோ அவருக்கு இறைவன் புறத்திலிருந்து நன்மை இருக்கிறது. இன்னொருத்தர் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் இதயங்கள் தக்வாவால் நிரம்பி இருக்கிறது என்று அர்த்தம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அந்த குர்பான் என்ற அமல் இருக்குல்லவா, அது அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். அந்த அடையாள சின்னங்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். பேருக்காக, ஏதோ சடங்கு சம்பிரதாயம் என்பதற்காக, நாம் ஈஸியாக முடிந்துவிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல வியாபாரங்கள், குர்பானை வைத்து எத்தனையோ பல வியாபாரம் நடக்கிறது, எத்தனையோ மோசடிகள் நடக்கிறது. குர்பானுடைய அமலுக்கான சட்டத்திட்டங்களை பின்பற்றாமல் எத்தனையோ மோசடிகள் நடக்கிறது. அதையும் நாம் நம்பி எங்கேயோ இருக்கிற கூட்டு குர்பானை நாம் சேர்த்துக் கொள்கிறேன் என்று சேர்த்து விடுவது சரியான முறையல்ல. எங்கேயோ இந்த குர்பானை செய்கிறார்கள், நான் இங்கிருந்து பேர் கொடுத்து விட்டேன், காசு கொடுத்து விட்டேன், என் குர்பான் முடிந்து விட்டது என்பதல்ல. குர்பான் என்ற அமல் ஒரு அடையாள சின்னம், இஸ்லாத்தின் அடையாள சின்னம். அதை நீங்களே வளர்த்து முறையாக உங்கள் கையில் அறுக்க வேண்டும். மோதியாரை கூப்பிட்டு அறுப்பதோ, அதரத்தை கூப்பிட்டு அறுப்பது என்பது இஸ்லாத்தில் போதிக்கப்பட்டதல்ல. யார் குர்பானின் பிரியாணியை நியத்து வைக்கிறாரோ, யாருடைய பெயரில் வைக்கிறாரோ அவர்தான் அறுக்க வேண்டும். அதுதான் மிகச் சிறந்தது. அவருக்கு அறுக்க தெரியவில்லை, அது முறை தெரியவில்லை என்றால் யார் யார் ஒருவரை அவர் என்ன செய்து கொள்ளலாம், அறுப்பதற்காக ஆக்கிக் கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் சிறந்தது அவரவர் அறுப்பதுதான் மிகச் சிறந்தது. அந்த குர்பான் என்கிற அமல் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், வாஜிபான அமல். இந்த குர்பான் என்கிற அமல் வாஜிபான அமல். ஏனென்றால் பெருமானார் சொன்னார்கள், மன் வஜத சஅதன் ஃபலம் யுஹி, யாருக்கு வசதி இருந்து குர்பானை கொடுக்கவில்லையோ சொல்றான், அவர் பெருநாள் தொழுவிடத்திற்கு வர வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப கண்டிப்பாக அதற்கான தகுதி உள்ளவர்கள் கண்டிப்பாக குர்பானை கொடுக்க வேண்டும். குர்பானை கொடுப்பதற்கான நிபந்தனைகள் ஒன்று, முஸ்லிமாக இருக்க வேண்டும். காஃபிருக்கு கடமை இல்லை, முஸ்லிமாக இருக்க வேண்டும். அவர் குர்பானவராக இருக்க வேண்டும், சுதந்திரமான மனிதராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவர் முக்கியமாக
குர்பான் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவர் முக்கியமாக ஊரில் இருப்பவராக இருக்க வேண்டும். நான்காவது, நிசாபை அடைந்திருக்க வேண்டும். குர்பான் கொடுப்பதற்கான அந்த பொருளாதாரத்திற்கான அளவை அடைந்திருக்க வேண்டும். அது என்ன அளவு? ஜகாத் கடமையாவதற்கான அளவு இருக்கிறதா இல்லையா? தங்கம் என்றால் 87 கிராம் தங்கம் இருக்க வேண்டும். வெள்ளி என்றால் 612 கிராம் அவரிடத்தில் இருக்க வேண்டும். அல்லது 612.350 கிராம் வெள்ளி எந்த அளவிற்கு இன்றைக்கு ரேட் போகுதோ அந்த அளவிற்கு ரொக்க பணம் வைத்திருந்தார் என்றால் அவர் குர்பான் கொடுக்க வேண்டும். ஜகாத்தை போன்று இவ்வளவு பணம் ஒரு மனம் இருந்தால் தான் நான் கொடுப்பேன் என்பது அல்ல. அன்றைய நாள் ஹஜ் பெருநாள் நாள் என்று அவருக்கு அந்த 613 கிராம் அளவிற்கான தொகை இருந்தது, கையில் இருந்தது என்றால் அவர் குர்பான் கொடுத்தே ஆக வேண்டும். இன்றைக்கு ஒரு கிராம் 108 ரூபாய், இன்னைக்கு நேற்று ரேட் 108 ரூபாய். 613 into 108 எவ்வளவு வருகிறது என்றால் 66,204 ரூபாய் வரும். எவர் ஒருவர் ஹஜ் பெருநாள் நாள் என்று வீடு, அவருடைய வாகனம், தொழில் கருவிகள், உடுத்தும் துணிகள், இது போக இந்த 66,204 ரூபாயை அவர் ரொக்கமாக வைத்திருக்கிறார் அல்லது அதற்கான ஜாமான்களை வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய இடம் இருக்கு, அவர் பயன்படுத்துவதற்கான இடம் தான். ஒரு நாளைக்கு வீடு வாடகை கொண்டிருக்காரு, கடை வாடகை கொண்டிருக்கிறார், இடம் இருக்கு, அவருக்கு குர்பான் கடமை. குர்பான் கடமை யார் சரியாக பின்பற்றுகிறாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கத்தை பெறுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குர்பானுக்கு ஏற்ற பிராணிகள் 4 பிராணிகள்: ஒட்டகம், மாடு, எருமை மாடு, ஆடு, செம்மறியாடு, வெள்ளாடு. அதற்கான வயது வரம்புகள் இஸ்லாம் அழகாக சொல்லித் தருகிறது. ஒட்டகம் என்றால் 5 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். மாடு என்றால் 2 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும். 2 வயது பூர்த்தியாகி 3வது வயதை அது அந்த மாடு தொட்டு இருக்க வேண்டும். 1 வயது மாடை கொடுக்கலாமா? குர்பான் கொடுக்க கூடாது. அதே போல ஆடு என்றால் 1 வயதை பூர்த்தி அடைந்து 2வது வயதில் அந்த ஆடு இருக்க வேண்டும். 1 வருடத்தில் வெள்ளாடாக இருந்தால் அதை செம்மறியாடு. 6 மாத குட்டி, 1 வருட குட்டியை போட்டு நன்றாக கொடுத்ததாக புஷ்டியாக இருக்குன்னா அதை கொடுக்கிறதும் தப்பில்லை, தாராளமாக செய்யலாம், கொடுக்கலாம். ஒட்டகம், மாடு என்றால் 7 பேர் கூட்டு சேர்த்துக் கொள்ளலாம். ஜாமியர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உதயபியாவை ஆண்டில் நாங்கள் குர்பானி கொடுத்தோம். குர்பானி கொடுக்கிற பொழுது ஒட்டகத்தில் 7வது நபராக ரசூலுல்லாஹியோடு இணைத்துக் கொண்டார்கள். ஒரு மாட்டை கொடுத்தோம், அதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7வது நபராக கலந்து கொண்டார்கள். ஒரு மாடு 21 ரூபாய் வருகிறது என்றால் 7 பேர் சேர்த்து 3000 போட்டு ஒரு மாட்டை வாங்கி என்ன செய்யலாம்? 7 பேர் போட்டு என்ன செய்யலாம்? தாராளமாக இருக்கலாம். இப்படி இஸ்லாம் குர்பானிக்கான சட்டங்களை அதிகமாக சொல்லித் தருகிறது. எந்தெந்த ஆட்டை கொடுக்கலாம், இந்த ஆட்டை கொடுப்பதற்கான சட்டங்கள் என்ன, எப்படிப்பட்ட ஆடுகளை கொடுக்க வேண்டும், அந்த ஆடுகளை கொடுப்பதில் அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடாக இருக்கலாம், இப்படி எக்கச்சக்கமான சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டங்களை நாம் ஆளுங்களிடம் தெரிந்து கொண்டு முறையாக உங்கள் குர்பானை நீங்கள் அல்லாஹ்விற்காக செலுத்துங்கள். ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களுக்காக, இறைச்சிக்காக அல்லாமல் அதை கொடுக்கிற பொழுது அல்லாஹ்வின் தக்வாவை நாம் அடைய வேண்டும், இறை அச்சத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தை நாம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், லை யனால அல்லாஹு ருஹூஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலஹு தக்வா மின்கும். நீங்கள் குர்பான் கொடுப்பதால் நீங்கள் அறுக்கிற ஆட்டினுடைய கறிகளையோ இரத்தத்தையோ அல்லாஹ்வை சென்றடையாது. உங்களிடத்தில் இருக்கிற தக்வா, இறை அச்சம். நீங்கள் கொடுக்கிற பொழுது எந்த நியத்தில் கொடுக்கிறீர்கள்? யா அல்லாஹ், இதன் மூலமாக நன்மை நாடுகிறேன், இதன் மூலமாக ஏழைகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கிறேன் என்ற நியத்தோடு கொடுக்கிறார் என்றார். என்னைக்கு இந்த வருஷம் கொடுக்காம போயிட்டா 4 பேர் ஏசுவாங்க, எல்லாரும் பணக்காரன் கொடுக்காம இருக்கானே அப்படிங்கிறதுக்காக அல்லாமல், பேருக்காக, புகழுக்காக அல்லாமல், பெருமைக்காக அல்லாமல், அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வை மட்டும் எண்ணி ஒருவர் செய்ய வேண்டும், குர்பானை கொடுக்க வேண்டும். தக்வா என்பது உச்சம் என்ன தெரியுமா? சொர்க்கத்தை நாடுவதோ நரகத்தை விட்டும் நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதோ அல்ல. அது தக்குவா அல்ல. இது தக்குவா தெரியுமா?
அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்று நினைப்பதுதான் தக்வா. நாம் செய்கிற ஒவ்வொரு அமல் மூலமாக தக்வாவின் உச்சத்தை நான் சொல்கிறேன். 2 ரக்காத் தொழுதா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடுவான்னு சொல்றோமா இல்லையா? அது தக்வா இல்லை. 5 வேளை தொழுகை தொழாவிட்டால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான் என்று சொல்றோம் அல்லவா? அது தக்வா இல்லை. தக்வாவின் ஆரம்ப நிலை. தக்வாவின் கடைசி நிலை தெரியுமா? நான் எதற்கு தொழுகிறேன்? அல்லாஹ்வை அடைவதற்காக. ஒரு நல்லவனை எதற்காக செய்கிறேன்? அல்லாஹ்வை அடைவதற்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைவதற்காக என்று ஒருவர் செய்கிறார் என்றால் அதுதான் உயர்ந்த தக்வா. நீங்கள் குர்ஆனில் ஒரு இடத்தில் ஆய்வு செய்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறார், வஸீகல்லதீன கஃபரூ இலா ஜஹன்னம ஸுமரா. நாளை மறுமை நாளிலே இறை நிராகரிப்பாளர்கள் காஃபிர்களை அல்லாஹ் என்ன செய்வானா? நரகத்திற்கு இழுத்துச் செல்வானா. இப்படி சொல்லிட்டாங்க. அடுத்த வசனத்தை சொல்கிறான், அதே போல வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னah. இந்த உலகத்தில் யார் அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு வாழ்ந்தார்களோ அவர்களையும் அல்லாஹ் இழுத்து சென்று சொர்க்கத்தில் விடுவான். 2 வார்த்தை கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் எதுக்களை இழுத்து கொண்டு போய் நரகத்தில் விடுறாங்க, தப்பு இல்லை. இவர் அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு வாழ்ந்தார். இந்த முஃமின்கள் அவர்களை ஏன் அல்லாஹ் இழுத்து சென்று கொண்டு போய் சொர்க்கத்தில் விடணும்? ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? ஏன் தெரியுமா? இமாம் பெருமக்கள் விளக்குகிறார்கள். நாளை மறுமையில அல்லாஹ் மலக்குமாரன் சொல்வானா, அதோ இறையச்சம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த இறையச்சம் உள்ளவர்களுக்கு சொர்க்கத்தை திறந்து விடுங்கள், அவர்கள் சொர்க்கத்தில் செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்குள் செல்ல சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வானா. மலக்குமாரன் வருவார்கள். அல்லாஹ்வை அஞ்சி நடந்து வாழ்ந்தவர்களே உலகத்தில் உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஆளாக்கி விட்டான், சொர்க்கத்திற்குள் செல்லுங்கள். அப்போது இறையச்சமுடைய உயர்ந்த இறையச்சத்தை அடைந்த நன்மக்கள், இறைநேசர்கள் வலியுல்லாக்கள் சொல்வார்களா, மலக்குமார்களே நாங்கள் சொர்க்கத்தை நாடவில்லை, சொர்க்கத்திற்கான உலகத்தில் அல்லாஹ்வை அஞ்சவில்லை, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வின் அன்பிற்காக நாங்கள் என்ன செய்தோம்? அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தோம். அதெல்லாம் எங்களுக்கு வேண்டும். சொர்க்கம் எதற்கு? அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா? உஸ்ரிபத்துல் ஜன்னத்துல் முத்தகீன கைர ரபி காம் சுபஹான அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்வானா? அப்படியா, அவர்கள் என்னுடைய பொருத்தத்திற்காக உலகத்தில் வாழ்ந்தார்கள் அல்லவா, உயர்ந்த தக்வா உடையவர்கள். அந்த தக்வா உடையவர்களுக்கு சொர்க்கத்தை இழுத்துட்டு வந்து அவங்க பக்கத்துல வைங்க. உஸ்ரிபத்துல் ஜன்னத்துல் அர்த்தம் சொர்க்கத்தை இழுத்து கொண்டு வந்து அந்த முத்தகீனுடைய அருகில் நிப்பாட்டுங்கள். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களின் பக்கம் சொர்க்கத்தை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்வார். இதுதான் உயர்ந்த தக்வா. நாம் செய்கிற ஒவ்வொரு அமலிலும் இறையச்சம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வை மட்டும் நாடி, அல்லாஹ்வின் அன்பை மட்டும் நாடி, அல்லாஹ்வின் பொருத்தத்தை மட்டும் நாடி செய்ய வேண்டும். அதுதான் உயர்ந்த தக்வா. இறைவனின் தண்டனைக்கு பயந்தோ, அல்லாஹ்விற்கு வாரி வாரி நன்மைகளை தருவான் என்கிற எண்ணத்திலோ அமல்களை செய்யாமல் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வின் அன்பிற்காக, அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக ஒரு செயலை செய்கிற பொழுது அந்த அல்லாஹ்வே கிடைத்து விடுகிறார். அல்லாஹ் கிடைத்தால் சொர்க்கம் எதற்கு? அல்லாஹ்வை நாம் அடைய வேண்டும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைய வேண்டும். அது எது தருகிறது தெரியுமா? அந்த குர்பான் என்கிற அமல் இருக்கிறது. குர்பான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நெருக்கமாக்கி வைத்தல். இந்த குர்பான் கொடுக்கிறப்போ இந்த குர்பான் என்ற அமலை நாம் அல்லாஹ்விடம் நெருக்கி வைக்கிறோம். அந்த அமலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் நேசிக்கிறான், நம்மை நெருக்கமாக்கிக் கொள்கிறான் அவரிடத்தில். அந்த குர்பான் என்ற அமல் நம்மை அல்லாஹ்வின் பக்கம் எடுத்துச் செல்ல வேண்டும். எவ்வளவு சட்டங்களும் குர்பானில் இருக்கிறது. ஏன் 2 வாரத்திற்கு முன்பதாக நாம் இதை சொல்கிறோம் என்றால், நீங்கள் பிடிக்கிற ஆடோ மாடோ, நீங்கள் குர்பான் கொடுப்பதற்காக செய்கிற மசூராக்களில் மிக நேர்த்தியாக மசூரா செய்யுங்கள். நீங்கள் எதை கொடுக்க போகிறீர்கள், எப்படிப்பட்ட ஆடு, அதை நீங்கள் கண் கொண்டு பார்க்க வேண்டும். அறுக்கிற பொழுது நீங்கள் அறுக்க வேண்டும், அல்லது அதை அறுக்கிற பொழுது உங்கள் பார்வைக்கு அது இருக்க வேண்டும். அதுதான் குர்பானியுடைய மிகச்சிறந்தது. அப்படி குர்பான் பிராணியை அறுத்திருக்கும் என்றால் அதன் இறைச்சியை நமக்கு ஒரு பங்கு, நம்முடைய உறவுகளுக்கு ஒரு பங்கு, நம்முடைய ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுத்து நாம் என்ன செய்யலாம்?
அவர்களுடைய அன்பினால் நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம். ஆக ஒவ்வொரு அமலிலும் தக்வா என்பதில் அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாடி இருக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு அமலையும் செய்கிற நன்மக்களாக நாம் அத்தனை பேரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.